முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். இன்றைக்கான வானிலை அறிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நியூ மிஷின் 2024-2025 இந்த மிஷினில் என்ன நோக்கம்னா, நம்ம சைட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு சேட்டலைட் மூவ் பண்ணுறோம். இதனால என்ன விஷயம்னா, நம்ம இந்தியா ஆல் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் கேப்சர் பண்ணணும். அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. இது நம்ம சைட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நேற்று அதுக்கான ஒரு கம்மிங் ஜோன் ப்ராஜெக்டாக நம்ம இது கொடுத்துருக்கோம். இது வந்து இன்னும் அதுக்கான ஃபுல் விஷயங்களும் நம்ம யூடியூப் சேனல்லேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இடம்பெறும். அதே போன்று நேற்று நமது யூடியூப் சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர்களுக்கான பதிலை கூறிய பிறகு இன்றைக்கான வானிலை அறிக்கை துவக்கலாம். தருமபுரி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ ஒரு சுருக்கமான பதில் தான். தருமபுரிக்கு இப்போ பெரிய மழை இருக்காது. பகல் நேரத்திலையும் இரவு நேரங்களிலும் குளிர் காணப்படும். விளாத்திகுளம் மாவட்டம் வேம்பாரில் மழை இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. 19, 20, 21 தேதியில் இன்றிலிருந்து அடுத்த 3 தினங்களுக்கு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த விளாத்திகுளம் சுற்றுவட்டார பகுதியில் சில சமயங்களில் மிதமான மழைக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுங்க. அதுக்கு பிறகு ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் ரெயின்ஃபால் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் கோவில்பட்டி ரெயின் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. தஞ்சாவூரில் மழை எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈரோடு பவானிக்கு வந்து இப்போதைக்கு மழை இல்லை, ஆனால் கோவில்பட்டிக்கு இன்றைக்கி மழை இருக்குது. அதே மாதிரி அடுத்து வந்த கேள்விக்கும் இன்றைக்கி மழை வாய்ப்புகள் இருக்கிறது. திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மழை இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூருக்கு மழை இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூருக்கும் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்திற்கு இன்றைக்கு மேற்கூட்டங்கள் காணப்படும். இதில் ஒரு விஷயம் வந்தது, முத்துசெல்வம் மதன்மன் 2 பேர் இருக்கீங்களான்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, ஒரு பர்சன் தான், ஒன்லி ஒன் தான். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கேள்வி வந்திருந்தது. தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் எப்போது சிறப்பான மழைப்பொழிவு கிடைக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருந்தது. அந்த கேள்விகளுக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு பதில் தான். இந்த மாத இறுதியில் ஒரு சிஸ்டம் வருது, ஒரு சர்க்குலேஷன் வருது. அந்த சர்க்குலேஷன் காரணமாக நம்ம டெல்டா அண்டு சவுத் டிஸ்ட்ரிக்டில் நம்ம ரெயின்ஃபால் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம். குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, நல்ல மழையை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாத இறுதியில் நிகழ்வுகள் வரும். இதனால் அறுவடை பாதிக்கப்படக்கூடிய காலமாக அது அமையலாம். இது ஒரு தற்போதைய எதிர்பார்ப்பு. இன்றையிலிருந்து அடுத்த 3 தினங்கள் வந்து என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு தென் மாவட்டங்களில் பரவலாக மழை கிடைக்கும். இன்றைக்கு ஒரு நாள் நல்ல மழை பொழிவு தென் தமிழகம் முழுவதுமே கிடைக்கும். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கு கனமழைக்கும் சில இடங்களில் மிக கனமழைக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. விளாத்திகுளம் மற்றும் தூத்துக்குடி, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி, விருதுநகர் பகுதி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பகல் நேரத்தில் சற்று காலையில் ஒரு வெப்பநிலை உயர்ந்து மதியத்திற்கு மேலே மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் தென் மாவட்டங்களுக்கான வானிலை அமைப்பு. டெல்டா மற்றும் வட மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் லேசான மழை முதல் நனைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த 3 தினங்களுக்கு தொடர்ந்து இவர்களுக்கான அந்த பனியின் தாக்கம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வை பொறுத்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போன்ற இன்னொரு விஷயத்தை நான் நேற்று குறிப்பிட்டிருந்தேன். தமிழ்நாட்டில் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இந்த குளிர்காலம் எப்போது குறையும் என்கின்ற ஒரு கேள்வி வந்து கொண்டிருக்கிறது. அந்த குளிர்காலத்திற்கு ஒரே ஒரு பதில் இப்போதும் தொடங்கியிருக்கிறது. தொடங்கி நல்ல தீவிரமான குளிர்காலம் தொடங்கி சராசரியாக 4 நாட்கள் முடிவடைந்திருக்கிறது. ஏறத்தாழ மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரையிலும் இந்த குளிர்காலம் தீவிரமாக நீடிக்கும். அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம சூழ்நிலைப்படி ஜனவரி 19 தான் இருக்கும். அப்போ இடைப்பட்ட நாட்களில் ஒரு இந்த 19ஆம் தேதியிலேருந்து இன்னையிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் ஒரு 8 நாட்கள்லேருந்து 9 நாட்கள் இந்த ரெயினுக்கான டேஸை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஏறத்தாழ இன்னும் ஒரு 20 நாட்கள் தீவிரமான குளிர் நாட்களாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம காலப்போக்கில் மழையும் வந்து கொண்டு இருக்கும், குளிரும் இடைப்பட்ட நாட்களில் வந்து கொண்டு இருக்கும். இப்படி இருக்கிறதுனால இந்த விஷயத்துடைய குளிரின் தாக்கம் வந்து பெரிய அளவிற்கு தமிழக பகுதிகளில் உணர்வதற்கான வாய்ப்புகள், அதாவது நம்ம கடந்த ஆண்டுகளில் உச்சபட்ச அளவை தொட்டது நீலகிரி மற்றும் ஊட்டி, கொடைக்கானல் இந்த பகுதிகள்லாம் அந்தளவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சயின்டிஃபிக் ரீதியாக இந்த விஷயம் இருக்காதுன்னு தான் நான் என்னுடைய அறிக்கையில் 6 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன். ஆனால் சிலருடைய ஃபோர்காஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப கடுமையான குளிர் இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு சொன்னாங்க. இதை விட 2018, 19 ஆண்டுகள்லாம் ரொம்ப அதிகமாக உணரப்பட்டது. ஆனால் இந்த வருஷம் அந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் 50% தான், பாதிக்கு பாதி அளவு தான் இந்த வெர்சன் டிஸ்டர்பன்ஸோடைய தாக்கம் என்பது தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. சரி, இந்த காலப்போக்கில் ரொம்ப அதிகமாக அந்த மூடுபனி என்பது தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு சில நாட்களில் மட்டுமே இருக்குமே தவிர்த்து ரொம்ப பீக்கான ஒரு பொசிஷனை தொட்டு ரொம்ப ஒரு ஹையராக இந்தியா லெவலில் நேஷ்னலாக பார்த்திங்கன்னா டெல்லி, அதே மாதிரி உத்தரகாண்ட், பீகார், சத்தீஸ்கர் இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தாது. இந்த விஷயம் நார்மலான இருக்கும். இப்போ ஆனால் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா 148 விமானங்கள் வரைக்கும் திருப்பி விட்டாங்க.
அப்படிலாம் இனிமேல் போகாது. ரொம்ப டேஞ்சர்ஸஸ் ஆஃப் த ஸ்பெல்ஸஸ்லாம் வராது. இதே அளவில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் வட இந்திய மாநிலங்களில் காணப்படுகிறது. அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கின்ற 22ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதியில் வட இந்திய பகுதிகளில் குறிப்பாக இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய அயோத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் கோயில் திறக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிக் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த பகுதிகளையுமே வந்து இந்த ஆண்டு அந்த அந்த குறிப்பிடப்பட்ட டேட்ஸில் பனியின் தாக்கம் வந்து அங்கே குறைவாக தான் இருக்கும். இதனால தமிழ்நாட்டில் இருந்து அந்த பகுதிகளுக்கு போகக்கூடியவங்களாம் நீங்கள் பாதுகாப்பாக போங்க. எதுக்கும் ஒரு சில சமயங்களில் மட்டும் நம்மளுக்கு தேவையான அந்த பனிக்காலத்துலேருந்து நம்மளை மீட்பதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை மட்டும் கொண்டு கையில் வைப்பது நல்லது. அங்கே எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த காலகட்டத்தில் வட இந்திய பகுதிகளுக்கு யாரும் வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் தான் மேற்கொள்ள வேண்டாம், டூரிசம் பண்ண வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பிடத்தக்க இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைப்படி ஈவினிங் டைமில் இந்த சியாவோரம் போகலாம், சியாவுக்கு போகலாம். மற்றபடி பெரிய விஷயங்களை இந்த டூரிசம்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த ஒன்று ஒரு 4 நாள் அடுத்த ஒரு லீவ் வருது. இப்போ ஏற்கனவே இன்றைக்கும் நாளைக்கு அவங்களுக்கு லீவ் வரனால இந்த மாதிரி சீசன்ஸில் இந்த மாதிரியான டைமில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போகிறது, ஊட்டி கொடைக்கானலுக்கெல்லாம் போகிறது நல்ல சீசன் தான். ஆனால் போனீங்கன்னா ரொம்ப ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். சரி, இந்த விஷயத்தை நம்ம பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இன்னும் குறிப்பிடத்தக்க இன்னும் சில மாதங்களில் தொடங்க இருக்கிறது. மாதங்களில் தொடங்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை பற்றி விளக்கம் கொடுங்கள் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் இந்த வீடியோவில். இறுதியாக அரபிக்கடலுடைய வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 29 டிகிரி செல்சியஸிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த வருஷத்துடைய வெப்பநிலை காணப்படுகிறது. இதோடைய நார்மல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தின் இயல்பான அளவு 27 டிகிரி செல்சியஸ். இதுக்கான காரணம் ஸ்ட்ராங் பாசிட்டிவிட்டி என்கின்ற சொல்லக்கூடிய கடல் சார்ந்த அமைப்பு தான். இப்போ தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்துவதற்கு வங்கக்கடல் சாதகம் வேணுமா இல்லை அரபிக்கடல் சாதகம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா வங்கக்கடல் தான் வேணும். நெகட்டிவ் ஐடியாக இருந்தால் மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகும். நீங்கள் நல்ல வங்கக்கடல் வெப்பநிலையாக இருந்து அரபிக்கடல் மைனஸாக இருந்தால் தென் மாவட்டங்களில் மழையே பெய்யாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் அரபிக்கடல் பகுதி வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் வங்கக்கடல் பகுதி வலுவிழந்த தன்மையில் இருக்கின்ற காரணத்தினாலும் இப்போதைய கணக்கீடின் அடிப்படையில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சீராக கொடுக்கும் வகையில் தான் அமையுமே தவிர்த்து மத்திய மாநிலங்களுக்கும் வட இந்திய மாநிலங்களுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த ஆண்டு இயல்பான அளவில் மழைப்பொழிவுகள் வட இந்திய மாநிலங்களில் கிடைக்கும். கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பான மழைப்பொழிவு கிடைக்கும். நீலகிரி மற்றும் குறிப்பிடத்தக்க அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் 88 சென்டிமீட்டருக்கு மேலேயே மழை போகும். ஓரிரு இடங்களில் 88 சென்டிமீட்டராக நீங்கள் பாருங்கள். இது வரலாற்றில் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பதிவானது 2018 நினைக்கிறேன், 2019 ஒரு சம் டைமில் பதிவானது. நிறையான பகுதிகளிலும் இந்த ஆண்டு ஹையர் சென்டிமீட்டர்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வருஷத்தோட பொறுத்தவரையில் ஹையர் சென்டிமீட்டர் வரும். அது மும்பையாக இருக்கட்டும், மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடலோர பகுதியில் இந்த ஆண்டு ஹையர் சென்டிமீட்டர் வரும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் கேரளா பகுதியில் ஹையர் சென்டிமீட்டர்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். மகாராஷ்டிரா மற்றும் அதனை விட்டிருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலங்களிலும் இந்த வருஷம் நம்ம ஹையர் சென்டிமீட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். தென் மாநிலங்களுக்கு இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கை கொடுக்கும். வட இந்திய மாநிலங்களில் ராஜஸ்தான் மற்றும் மத்திய மாநிலங்களுக்கும் மேற்கு இருக்கும்போது மட்டுமே நம்ம விரிவாக சொல்ல முடியும். அது கோடைக்காலமும் கூட இந்த ஆண்டு மழைக்காலம் தான். இந்த ஆண்டு வரக்கூடிய கோடை காலத்தை வெறும் கோடைக்காலம் என்று சொல்லக்கூடாது. எல்லோரும் இந்த வரக்கூடிய கோடை காலத்தை மழைக்காலம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆண்டு வெயில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு மழையும் கொடுத்துட்டு தான் போகும். இப்போ காலையில் நல்லா வெயில் அடிக்குதுன்னா இந்த ஆண்டு கோடை காலத்திலே மழை அதிகத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். இப்படி மழை வருதுனால சில இடங்களில் மீண்டும் தண்ணீர் தேங்கிவிடும். ஆக எப்படி இருக்கும்னா ஒரு கடல் சார்ந்த நிகழ்வின் அடிப்படையில் சுழற்சின்னு சொல்கிறோம், சர்க்குலேஷன் சொல்கிறோம். சர்க்குலேஷன் இந்த ஆண்டு வந்து தமிழ்நாடாக 3 சர்க்குலேஷன் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3 சர்க்குலேஷன் வரும்போது இந்த ஆண்டு கோடை காலமே மழைக்காலமாக தான் அமையும். காலையில் மழை பெய்யும். ஏன்னா கோடையில் காலையில் மழை பெய்யுதுன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் என்பது தமிழ்நாட்டில் இருக்கும். கோடை காலம் முழுவதும் பருவமழை போன்றே இந்த ஆண்டு இருக்கும். ஜூன், ஜூலை, செப்டம்பர், ஆகஸ்ட் எல்லாம் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சற்று வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். அதிக அளவுக்கு ஈவினிங் டைமில் மழைப்பொழிவு கிடைக்கும். வடகிழக்கு பருவமழை 2024 லானினா என்கின்ற கண்டிஷன்ஸில் இருக்கும்போது நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். நியூட்ரலாக இருக்கும்போது நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ராங் பாசிட்டிவிட்டி வேணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பிக் டெசாஸ்டரை நோக்கி நகருவோம். அதையும் நம்ம பார்க்கலாம். கண்டினியூவாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் ரிசர்ச் என்ன போய்கிட்டு இருக்கோ எல்லா விவரங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். இன்னமும் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டுமாரோ மார்னிங்கோ அல்லது டுமாரோ ஈவினிங்கோ பதிவு பண்ணக்கூடிய வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வந்து கிடைக்கும். இது வரைக்கும்
இந்த பதிவுகளை தொடர்ந்து இணைந்து கேட்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விரிவான அறிக்கையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.